வெல்கம் பேக் டு VCF 9 கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைசன்சிங் இன் VMware Cloud Foundation 9.2. ஸோ 9.0ல லைசன்சிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 9.0ல VCF 9.0ல லைசன்சிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான சில கான்செப்ட் லைசன்சிங் ஓரியன்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பெர்பெச்சுவல் லைசன்ஸ் அப்படின்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு டேர்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VMwareல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேர்ம். அப்போது நான் லைசன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பெர்பெச்சுவல் லைசன்ஸ்னால் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது பெர்பெச்சுவல் லைசன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ VMware பெர்ஸ்பெக்டிவ்ல பெர்பெச்சுவல் லைசன்ஸ்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பெர்பெச்சுவல் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா VMware என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பெர்பெச்சுவல் லைசன்ஸ்னா என்ன அப்படின்னா அவங்க ஒரு லைசன்ஸ் கீ கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா vCenter ESXi சர்வரில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எக்ஸ்பைரி கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ்பைரி நெவர் எக்ஸ்பைரி அப்படின்ற கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு தடவை லைசன்ஸ் கீ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வேறு லைசன்ஸ் வாங்க வேண்டாம். அதே லைசன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ரன் பண்ணலாம். ஸோ அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, யூஸ் த சாஃப்ட்வேர் ஃபார் எவர். ஸோ ஃபுல் லைஃப் டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லைசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கு நீங்கள் வந்து தனியாக தான் பே பண்ணி வாங்கணும். சரிங்களா? ஸோ பெர்பெச்சுவல் அடுத்த இது என்ன அப்படின்னா கீ பேஸ்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுப்பாங்க. நீங்கள் மேனுவலாக அந்த கீயை கொண்டு போய் vCenter ESXi சர்வரில் ப்ளேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டைம் லிமிட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்துருவாங்க. 1 இயர் யூஸ் பண்ணலாம், 2 இயர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெனுவல் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸுக்கு திருப்பி திருப்பி ஃபீஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும். பெர்பெச்சுவலாக ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். பட் சப்ஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருக்க அந்த ஷெட்யூல்டு டைம் இருக்கு இல்லையா, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 1 இயர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ்லேயே உள்ள இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குறதே வந்து 1 இயர், 3 இயர், 5 இயர்னு சொல்லும்போது அந்த சப்போர்ட்டும் கண்ட்ரோலில் வந்துடுது. லைஃப் டைம் சப்போர்ட்டுங்கிறது வேற, உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்போ 1 இயர் சப்போர்ட். ஸோ 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், 1 இயர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ஈஸியாகிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இன்னொன்று, இப்போது VCF 9ல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீலாம் கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைலை தான் நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி எல்லா காம்பனண்ட்டுக்கும் அதை வந்து லைசன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போது இந்த பெர்பெச்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் vSphere 7 வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது vSphere 7லேயே தான் நீங்கள் ரன் பண்ணணும் அந்த என்விரான்மெண்ட்டை. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணும்போது vSphere 9 இருக்குன்னு வைங்க. ஸோ அதுக்கப்புறமா vSphere 9.5க்கு வந்து அப்டேட் ஆகுதுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா 9.5க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது பெஸ்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ 8க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க, அந்த மீன் டைமில் 9 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டும் கிடையாது. ஸோ இப்போது இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் ரிலீஸில் எப்போவுமே அப் டு டேட்டாக இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ESXi சர்வருக்கு லைசன்ஸ் அவைல் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஒரு 3 சர்வர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 7 சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 7 சர்வருக்கு மட்டும் நீங்கள் திருப்பி லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 10 சர்வர்ஸ் வந்து 15 சர்வர்ஸ் போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக அந்த 5 சர்வர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ இந்த பெர்பச்சுவல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பெர்பச்சுவல் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த எண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை எண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் பெர்பச்சுவல் லைசன்சிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பெர்பச்சுவல் லைசன்சிங் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆல்ரெடி கஸ்டமர் 7ல் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்பச்சுவல் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெர்பச்சுவல் லைசன்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8க்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸாக மாற்றிடுங்க. நாங்கள் கோயிங் ஃபார்வர்டு 8க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா பெர்பச்சுவல் லைசன்ஸில் கண்டினியூ பண்ணக்கூடாது, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2024 அக்டோபரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து டெட்லைன் கொடுத்தாங்க. அக்டோபர் 2025க்குள்ளே உங்களோட பெர்பச்சுவல் லைசன்சிங் விஸ்பியர் 7ல் யூஸ் பண்ணிங்கன்னா அதை 8க்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸாக மாற்றிடுங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்தாங்க. சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாறலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மைண்டில் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் பெர்பச்சுவல் லைசன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது. அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காம் வந்து இப்போ ப்ராட்காம் தானே, ப்ராட்காம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெர்பச்சுவல்லேருந்து எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ட்ரான்சிஷன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2024 வரைக்கும் நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2024 வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெர்பச்சுவல் தான் யூஸ் பண்ணோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறபோது அந்த லைசன்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா 3 ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் 1 இயர்க்கு எடுக்கலாம், 3 இயர்க்கு எடுக்கலாம், 5 இயர்க்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு தான். ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு நான் வந்து ப்ரீபெய்ட் பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த பில்டிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்பச்சுவல் முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஸோ ஒரு தடவை நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பில்லிங் ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகும்போது ஆனுவல் பில்லிங். ஸோ ஆனுவல் பில்லிங்னு சொல்லும்போது அது இயர்லியாக இருக்கலாம், இல்லைனா 3 இயர்ஸ் ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் ஒன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸிங் மெட்ரிக் பெர்பச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா பர் சிபியூ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கால்குலேட் பண்ணாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர் கோர் அப்படின்ற கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பர் கோர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 16 கோர்ஸ் இருக்கணும் அந்த சிபியூவில். இல்லை நான் ரன் பண்ணுற சிபியூவில் 16 கோர் இல்லை, ஜஸ்ட் 8 சிபியூ தான் இருக்குது, 8 கோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் 16 கோர்ஸ்க்கு லைசன்ஸ் பே பண்ணி வாங்கணும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சிபியூவில் 8 கோர் தான் இருக்குது, பட் 8 கோர் இருந்தாலும் நீங்கள் 16 கோருக்கு மினிமம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே கண்டிஷன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு முக்கியமான கண்டிஷனை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் லைசன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு சிபியூவில் 8 கோர் இருக்குது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு சர்வரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக 2 சிபியூ இருக்குது, ஈச் 8 கோர் அப்படின்னா நீங்கள் 2 லைசன்ஸ் வாங்கி ஆகணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 8 கோர்னா 16 கோர்ஸ் தான் டோட்டலாகவே இருக்குது. பட் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் 16 கோருக்கு ஈச் சிபியூ 16 கோர் அப்படின்றது தான் கேல்குலேஷன், அதாவது மினிமம் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விசான் லைசன்சிங். இப்போது நமக்கு வந்து பெர்பச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா விசானுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விசான் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க தனியாக கொடுக்கறதில்ல, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விசிஎஃப் ஆர் விவிஎஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த பர் கோர் லைசன்சிங் பற்றி சொன்னேன் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 கோர் மினிமம் பர் சிபியூ
பர் சிபியூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிபியூவில் 16 கோர் இருந்தால் தான் அந்த ஒரு லைசன்ஸ் அலௌடு. அந்த ஒரு சிபியூவில் 16 கோர் இல்லாமல் 8 கோர் இருந்தாலும் நீங்கள் அந்த 16 கோருக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி லைசன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை 1, 3, 5 இயர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா VMware கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஓகே, ஸோ விசானுக்கு வந்து தனி லைசன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது VCF VVFல ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் தனியாக வந்து ஸ்டாண்டலோன் லைசன்ஸ் விசானுக்கு வாங்க தேவையில்லை. இப்போ விசானுக்கு இவங்க லைசன்ஸ் தனியாக வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் விசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. VCF ஆர் VVF போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஜிப் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான், இல்லைனா வந்து 1 டிப் பர் கோர் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்டோரேஜ் கேல்குலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் லைசன்ஸ்க்கு VMware இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக VCF வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 டிப் பர் கோர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கோர் வச்சுருக்கேன்னு வைங்க, அப்போது 10 டிப் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 டிப் எக்ஸைட் ஆகும்போது நீங்கள் வந்து அடிஷனலாக ஆட் ஆன் லைசன்ஸ் வந்து விசானுக்கு வாங்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் அவங்க விசானில் கொண்டு வந்த நியூ ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்போர்ட் வச்சுருப்பாங்க. இதில் பெர்பெச்சுவலில். சரிங்களா. இப்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீமியம் சப்போர்ட் தான். ஏன் ப்ரீமியம் சப்போர்ட்னா அது லிமிடெட் பீரியட் தான். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 12 மந்த்ஸுக்கு அந்த லைசன்ஸ் காஸ்ட்லேயே அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியட். இப்போது பெர்பெச்சுவலுக்கு கிரேஸ் பீரியட் தேவையில்லை, ஏன்னா அது லைஃப் டைம் லைசன்ஸு. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேட்லேருந்து உங்களோட அந்த ESX, vCenter மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் 90 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகும். அந்த 90 டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒர்க்கிங் ஸ்டாப் பண்ணிடும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனும் பெர்பெச்சுவலும் இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் பெர்பெச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறீங்க, பெர்பெச்சுவல் லைசன்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷனும் பெர்பெச்சுவலும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. பட் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நான் வந்து போயிட்டு பெர்பெச்சுவல் உள்ள அடிஷனலாக ஆட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VCF 9 இருக்குது, VCF 9ல் போயிட்டு நான் பெர்பெச்சுவல் லைசன்ஸ் எதாவது உள்ள இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பெஷலி இன் விசான் யூஸ் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டில், ஏன்னா இவங்க தான் VCF 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசான் லைசன்ஸ் ஸ்டாண்ட் அலோன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க லைசன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விசான் ஸ்டோரேஜ் சைஸை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த விசான் இருக்கக்கூடிய VCF என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்பெச்சுவல் லைசன்ஸ், அதாவது மிக்ஸ்டு லைசன்ஸிங் ஆப்ஷன் அலோடு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த VMware Cloud Foundation பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லைசன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட அந்த VMware Cloud Foundationோட லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட் எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு VCF 9.0க்கு முன்னாடி, அதாவது அப் டு VCF 5.2 வரைக்கும் நம்ம லைசன்சிங் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா VCF 9.0ல எப்படி லைசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா சில டெமோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் யூஸ் பண்ணி 5.2 வரைக்கும் லைசன்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், இப்போ VCF 9.0ல எப்படி வந்து லைசன்ஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறோம், என்ன சேஞ்சஸ்லாம் வந்து VCF 9.0 லைசன்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.